கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஓசன்னா ஞாயிறு அல்லது குருத்து ஞாயிறு என்று சொல்லி திருச்சபைகளும் நினைவு கூறுகிற இந்த நாளிலே நாமும் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த நாளை எதற்காக ஆண்டவர் நினைவுகூர தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பல்வேறு காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அதைதான் இன்று வாசித்த இந்த வேத பகுதியிலேயும் நாம் இதை தெளிவாக அறிகிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்பு இந்த நிகழ்வை ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறார். அதன் பிறகு நீங்க படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி கழுதையின் மீது ஏறி வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சற்று விளக்கமாக இருக்கிறபடியினாலே நாம் வேத பாடமாக அதை வாசிக்க கேட்டோம். இங்கே தெளிவுபடுத்தப்பட்ட சில காரியங்கள் கடந்த வாரத்தில் நான் ஒரு போதகர்கள் குழுவோடு கூட இந்த காரியத்தை பேசும்போது எல்லாம் பேசி முடித்து செய்தி முடித்த பிறகு ஒரு போதகர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் கழுதையை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னாரு. குதிரை மேலே வராமல் கழுதை மேலே ஆண்டவர் வந்தார், அது ராஜாவுக்குரிய அடையாளம், இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார், அதை பற்றி சொல்லலையே அப்படின்னா. நான் கழுதை குறித்தும் பேசலை, குதிரை குறித்தும் இங்கே நான் பேசுறதுக்காக இல்லை என்பதை மிக தெளிவாக நான் அவருக்கு சொன்னேன். அதே காரியத்தை இந்த இடத்துல உங்களோடும் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே நாம் கடந்து வந்திருப்பது இயேசு கிறிஸ்து கழுதை மீது ஏறி வந்தார் என்பது தாழ்மையின் அடையாளம். நம்ம சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற, வேகமாக வாசிங்க, நேரமில்லை நமக்கு. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த இடத்துல கழுதை குட்டி, அப்போ 2 மேலே எப்படி வந்திருப்பார்னு அடுத்த கேள்வி வரும். அதனால நான் கழுதை பற்றியே பேசுறது கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மிக அற்புதமாக சில காரியங்களை அவர் உள்ளே வருவதற்கு முன்பதாக அவர் இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தினார் என்கிற காரியங்கள் தான் இந்த பவனியிலே அறிந்து கொள்ள வேண்டியது. நேற்றும் நானும் சகோதரரும் ஒரு சிலர் இங்கே பேசி கொண்டு இருக்கும்போது, ஏன் பாஸ்டர் நாம் பவனியை வச்சுட்டு அதில் நம்ம அது பிறகு ஆராதனை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டாங்க. சந்தோஷம், எல்லாம் நேரப்பட வந்தால் நானும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இதனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ள எத்தனை பேர் முன்னாடி வருவாங்க? அடுத்தது இதுக்கு இன்னொரு பாஸ்டர் பவனியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாருன்ற ஒரு நிலைப்பாடு வந்துடும். அதனால தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம், நேரடியாக வசனத்திற்கு போவோம் என்று சொல்லி இந்த காரியங்களை சொல்லி அப்படியாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்களுக்கு முன்பதாக இந்த பவனியை ஏற்படுத்தி தருகிறார். அது ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. இந்த நாள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது 6 நாளுக்கு முன்னாடினா என்னைக்கு வரும்? சனிக்கிழமை வரணும். ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இது ஏன்
எப்படி இது வந்தது அப்படின்னு சொல்லி யாருமே நாம கேள்வி கேட்பதும் கிடையாது. சனிக்கிழமை வாங்கன்னா எத்தனை பேர் வருவோம்? காரணம் பலவிதமான வேலைப்பாடுகள். ஆனால் இந்த இடத்துல யோவான் சுவிசேஷத்தில் நாம பார்க்கும்போது அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரும் கூட்டம் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அங்கே வந்தது. 12வது வசனத்தை வாசிப்போம். இயேசு எருசலேமுக்கு வருகிற பண்டிகைக்கு, பஸ்கா பண்டிகை ஆசரிக்க கடந்து வருகிறார் என்று அறிந்த உடனே அங்கே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஒரு திரளான ஜனக்கூட்டம் அவரை பின்பற்றி வந்தது. அப்ப இந்த பவனியை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பவனி எதற்காக, ஏன் இப்படிப்பட்ட ஒரு திரள் கூட்டம் அங்கே வந்தது? யூதர்கள் அந்த இடத்துல கூடி வந்ததனுடைய நோக்கம் என்ன? தேவ பக்தியுள்ள யூதர்கள் அனைவரும். அதே தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம படிக்கிறோம். பெந்தகோஸ்தே பண்டிகை அப்ப தேவ பக்தியுள்ள யூதர்கள் உலகத்தின் எல்லா நாடுகளிலிருந்தும் அவர்கள் கடந்து எருசலேமுக்கு கடந்து வந்தார்கள். இங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்ம லேட்டா வர்றதுக்கு, ஆராதனைக்கு லேட்டா வர்றோம். தூரத்திலிருந்து வர்றவங்க நேரமா வருவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே லேட்டா வருவாங்க. ஏன்னா பக்கம் தானே போய்க்கலாம் அப்படின்ற ஒரு நிர்விசாரம். ஆண்டவரை ஆராதிக்க நாம் முன்னதாக செல்ல வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இல்லாததுனால நம்ம போக முடியல. இப்ப பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பதாகவே யூதர்கள் அங்கே கூடிவிட்டார்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி? 6 நாளைக்கு முன்பதே திரள் கூட்டமானது அங்கே வந்துவிட்டது. இப்பொழுது இயேசு வருகிறார் என்பதை அறிந்த ஜனக்கூட்டம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு முன்பதாக அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். நான் சென்ற வாரத்தில் பேசும்போது சொன்னேன், அந்த எருசலேமுடைய மேப்பை போட்டு, எருசலேமுடைய கிழக்கு பக்கம் என்ன மலை இருக்கிறது? ஒலிவ மலை இருக்கிறது. எருசலேமுடைய கிழக்கு பக்கம் உள்ள பள்ளத்தாக்கின் பெயர் என்ன? கிதரோன் பள்ளத்தாக்கு. எருசலேமுடைய வடக்கு பக்கம் என்ன வாசல் இருக்கிறது? ஆட்டு வாசல் இருக்கிறது. எருசலேமுடைய கிழக்கு பக்கம் என்ன வாசல் இருக்கிறது? கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் அல்லது தங்க வாசல். சோ இந்த கிழக்கு வாசல் வழியாக தான் ராஜா உட்பிரவேசிக்க வேண்டும். இந்த கிழக்கு வாசல் வழியாக தான் ஆசாரியன் உட்பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் நேரடியாக தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாசலாக இருந்தது. இப்பொழுது எருசலேமினுடைய அந்த கிழக்கு பகுதியிலிருந்து, கிழக்கில் உள்ள அந்த ஒலிவ மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து பவனியாக வருகிறார். ஒரு பெருஞ்சனக்கூட்டமானது அவரை எப்படி பாடி துதித்தார்கள்? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. வெறும் ஓசன்னா இல்ல, என்ன ஓசன்னா? நல்லா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். தப்பு இல்லைங்க, இது பைபிள் வசனத்தை நம்ம சொல்றோம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. சத்தமா சொல்லுங்க. ஏன்னா தாவீதின் குமாரன் யார் என்பதை இந்த இடத்துல ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அந்த ஆட்டு வாசலுக்கு போவதற்கு முன்பதாக அங்கே இருந்த குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தின் பெயர் என்ன? பெதஸ்தா. பெதஸ்தா என்பதனுடைய அர்த்தம் என்ன? இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீடு. அந்த இடத்துல இருக்கிற பெருஞ்சனக்கூட்டம் வியாதியஸ்தர்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி ஆண்டவர் உள்ளே அழைத்து கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கேட்டறிந்த ஜனங்கள் கடைசியா எல்லா அற்புதங்களுக்கும் மேலான ஒரு அற்புதத்தை இந்த பகுதியிலே நடந்ததை அறிந்த ஜனங்கள். என்ன அற்புதம் அது? கரெக்டா இந்த குருத்தோலை பவனி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நடந்த ஒரு அற்புதம். இல்ல, அதுக்கு முன்பதாக நடந்த அற்புதம். அது உள்ள வரும்போது நடந்த அனுபவம், அற்புதம். அம்மா சொன்னது கரெக்ட். உள்ள வரும்போது நடந்தது. வெளியே யோவான் சுவிசேஷ திருப்புங்க மறுபடியும் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை இப்ப தெளிவா வாசிங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தொடர்ந்து படிச்சீங்கன்னா லாசர் உயிரோடு எழும்புறது வருதா?
லாசரு உயிரோடு எழும்பின அந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் இவர்தான் மேசியா என்பதை அறிக்கை செய்யும்படியாக ஒலிவமலைக்கு வந்தார்கள். ஏன் இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து இறங்கி வரணும்? பெத்பகே என்கிற பகுதி அருகாமை இருக்கிறது. பெத்தானியாவிலிருந்து வரும்போது ஒலிவமலைக்கு ஏறிட்டு இறங்கணும்லாம் கிடையாது, நேரடியாக உள்ள வந்திருக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் ஒலிவமலை தெரிந்து கொண்டார். காரணம், வேத வசனம் நிறைவேறும்படியாக, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வேத வசனம் நிறைவேறு. சகரியா தீர்க்க தரிசனம் நாம் இப்போ வாசித்த அந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக என்ன வாசிக்கிறோம்? உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவருமாய் வருகிறார். சொல்லுங்க, நீதியுள்ளவர், தாழ்மையுள்ள, ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். இப்ப நீதியுள்ள ராஜா ரட்சிக்கிறவராக இறங்கி வருகிறார். நீதியுள்ள ராஜா ரட்சிக்கிறவராக இறங்கி வருகிறார். எப்படி வருகிறார்? அவர் கழுதையின் மீது தாழ்மையுள்ளவராய் இறங்கி வருகிறார். அங்கே ஒலிவமலையிலிருந்து இறங்கி வருகிறார். நேரடியாக ஒலிவமலையிலிருந்து இறங்கும் போது கிழக்கு பகுதியில் இருப்பதனாலே அது நேரடியாக கிழக்கு வாசல் வழியாக தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய ஆண்டவராகிய கர்த்தர் உள்ளே பிரவேசிக்காமல் அவர் வடக்கு பகுதியாக உள்ளே நுழைகிறார். வடக்கு பகுதியில் உள்ளே நுழையும் போது அங்க இருந்த குளம் என்ன? பெதஸ்தா குளம். அந்த இடத்துல உள்ள வரும்போது தான் இன்னும் சத்தம் அதிகமாக கேட்கிறது. என்ன சத்தம் கேட்குது? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி சேர்ந்து சொல்லுங்களேன். அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர். அதனாலதான் நேரடியாக கிழக்கு வாசல்ல நுழையாம இப்ப வடக்கில் உள்ள ஆட்டு வாசல் வழியாக உள்ளே நுழைய வருகிறார். பிரியமானவர்களே, அவர் நீதியுள்ள ராஜா, அவர் ரட்சிக்கிறவர். இப்ப உள்ள வரும்போது அவர்கள் இன்னும் அதிக சத்தத்தோடு கத்துகிறார்கள். என்ன சொல்லி கத்துகிறார்கள்? சேர்ந்து இன்னைக்கு ஃபுல்லா அதை சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். இப்போ ஓசன்னா என்ன? இப்போதே ரட்சியும், இப்போதே ரட்சி. அதை தான் நாம வாசித்த சங்கீத பகுதியில் 118ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்தோம். வாசிங்க 25வது வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இதனுடைய தொடர்ச்சி தான் 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே எங்களை நீர் ரட்சியும். எப்போது ரட்சியும்? பிறகு அல்ல, இப்பொழுது. இப்பொழுது ஹோஷியானா சொல்லுங்க. ஓஷியானா என்கிற எபிரேய வார்த்தை தான் ஓசன்னா என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். தமிழில், இங்கிலீஷில் எல்லாத்துலேயும் ஓசன்னா என்று இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தைகள் எளிதாக நமக்கு நம்முடைய வாயில நுழைவதற்காக இப்படிப்பட்ட பதத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஓசன்னா. இப்போ வார்த்தைகள் மாறுவதனால இது எந்த அர்த்தத்தையும் மாற்றாது. அது எபிரேய பதத்தில் சொல்லப்பட்ட அதே அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இப்போதே ரட்சியும் என்று சொல்லுகிறார். நம்ம 117ஆம் சங்கீதத்திலிருந்து சங்கீத பகுதி வாசிக்க கேட்டோம். அதில் இப்போ நம்ம பார்த்தோம் 1வது வசனத்தில், ஜாதிகளே கர்த்தரை துதியுங்கள், அவரை போற்றுங்கள். இப்போ 118 கடைசி வசனம் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காரணம் என்னவென்றால் இது தொடர்ச்சியாக பாடப்படுகிற ஒரு சங்கீத பகுதி. கர்த்தாவே எங்களை நீர் ரட்சியும், ஏனென்றால் நீர் துதிக்கு பாத்திரராயிருக்கிறீர், நீர் நீதி உள்ளவராயிருக்கிறீர், நீர் எங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறீர், நீர் தாழ்மையுள்ளவராய் எங்களுக்காக அடிமை கோலம் பூண்டு கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படியாக நீர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தவராய் இருக்கிறேன். ஆகவே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப அவரை துதிக்கும் போது, அவரை துதித்து பாடும்போது, பெருந்திரளான ஜனக்கூட்டம் அவரை துதித்து பாடும்போது, கர்த்தாவே இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று சொல்லி பாடுகிறதனுடைய நோக்கம் என்ன? மேசியா வருவார், மேசியா ராஜாவாக வருவார்,
மேசியா வந்து எங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி பலவிதமான ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஜனங்கள் அங்கே கூடி வந்திருந்தார்கள். இதோ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின லாசருவை கண்கூடாக சாட்சியாக பார்த்தார்கள். வேத வார்த்தைகளிலே, தீர்க்க தரிசன புத்தகங்களிலே, மோசேயின் ஆகமங்களிலே சொல்லப்பட்ட சகல காரியங்களும் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஆகவேதான் அவர் உள்ளே வரும்போது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி பாடினார்கள். ஏன் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள்? ஏன் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள்? தாவீதின் சிங்காசனத்தை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் இவரே என்பதை சாட்சி கொடுக்கும்படியாக ஜனங்கள் பாடினார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஒரு பார்வை இழந்த ஒரு நபர் ஆண்டவரிடத்துல பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஆண்டவரை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். காரணம் என்ன? பார்த்தவர்கள் அனைவரும், அவருடைய கிரியைகளை கண்ட அனைவரும், அவருடைய வார்த்தைகளை கேட்ட அனைவரும் அவர் தாவீதின் சிங்காசனத்தை நிலைநிறுத்துகிற ராஜாவாக வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் இந்த இடத்துல தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் பாடி துதித்து உள்ளே வருகிறார்கள். இவை யாவும் நம்ம அறிந்த காரியம். இப்ப இதுக்கப்புறம் நடைபெறுகிற ஒரு காரியம் தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அவர் இப்பொழுது ஆட்டு வாசல் வழியாக உள்ளே வருகிறார். உள்ளே நுழையும் போது யாரையெல்லாம் உள்ள கூட்டிட்டு போறாரு? யாரையெல்லாம் உள்ள கூட்டு போறாரு? போன வாரம் படிச்சோம், மறந்துட்டா. குருடர்கள், சப்பானிகள், வியாதியஸ்தர், அங்க இருக்கிற யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார்கள் அத்தனை பேரையும் உள்ள கூட்டு போறார். உள்ள போனவொன்னு என்ன நடக்குது? அங்க இருக்கிற வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 12வது வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகி யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இப்ப உள்ள இருக்கிற வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த எல்லாரையும் துரத்துறார். என்ன பண்ணிட்டு இருந்தவங்க? வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தவர்கள். ஆலயத்தில் வியாபாரம் பண்ணுவதற்கு இடம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் அங்கிருந்து துரத்துகிறார். துரத்திட்டு அடுத்த வசனம் பார்க்கிறோம். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்ப உள்ள வருவதற்கு ஆயத்தமாயிருந்த குருடர்கள், சப்பானிகள், வியாதியஸ்தர் எல்லாரும் அவரிடத்துல வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்க வருகிற இடம் ஒரு கள்ளர் குகை அல்ல. ஆண்டவரை ஆராதிக்க நாம் கூடும்போது நம்முடைய வீணான காரியங்களினாலே ஆராதிக்க முடியாது. வேதம் மிக தெளிவான எச்சரிப்பை கொடுக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 8வது வசனத்திலிருந்து. இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள், நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு பிற்பாடு இங்க வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக
விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகை ஆயிற்றோ. அப்ப இங்க வந்திருக்கிற, இங்க கூடி ஆலயத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்கள் திருடர்களும், பொய் சாட்சி இடுகிறவர்களும், கொலை செய்கிறவர்களும், ஆண்டவருடைய கற்பனைக்கு விரோதமாய் நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து எல்லாரையும் அடிச்சு வெளியே துரத்துறார். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டோடைய வருகை இந்த நேரத்தில் இருக்கும்னா எத்தனை பேர் நாம் அவரோட இருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேகமா 2 பேர் கை தூக்குறாங்க. நான் யாரையும் கை தூக்க சொல்ல விரும்பல. ஆனா ஆண்டவர் தெரிவார், நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஏன்னா நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்முடைய சிந்தைகள் எங்க இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, உள்ள இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நான் வெளியேற்றுறேன்றாரு. ஏன்னா நீங்க வந்திருக்கிறது எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, அதுக்காக நான் உங்களை அழைக்கல. இது கல்லர் குகை அல்ல, இது தேவனுடைய ஆலயம். கிறிஸ்துவின் மனவாட்டி சபையாக நாம் கூட வேண்டிய இடத்துல நம்முடைய பெருமைக்குரிய அல்லது இந்த உலகத்திற்குரிய காரியங்களோடு இந்த இடத்துல நாம் ஒருபோது வரவே முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் குருடர், பார்வையற்ற காணப்படுகிற, சப்பானிகளாய் காணப்படுகிற, அந்த இடத்துல வியாதியஸ்தராய் காணப்படுகிற எல்லாத்தையும் உள்ள ஆண்டவர் கொண்டு வரார். வேகமா கொண்டு வரார். ஏன்னா அவர்கள் கர்த்தரை தேடும்படியாக வந்தவர்கள், இவர்கள் கர்த்தரை விற்பனைக்காக வைத்தவர்கள். என்ன நடந்துட்டு இருந்துச்சு அங்க விற்கிற இடத்துல? ஆட்டு வாசல் வழியாக பலி செலுத்துகிற ஆடுகள் கொண்டு வரப்பட்டு விற்கப்பட்டது. அதுக்கு உள்ள வரும்போது புறாக்களை வைத்து விற்று கொண்டிருந்தார்கள். காசு இல்லைன்னா வந்து காசு வாங்கறதுக்காக ஏமாற்றி காசை கொடுத்து கொண்டிருந்தார்கள். தவறான காரியங்களை உள்ளே நடந்து கொண்டிருந்தபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய ஆலயத்தை கல்லர் குகை ஆக்கி இருக்கிறீர்கள். நம்மிடத்துல கேட்கிறார் ஆண்டவர், நாம் எங்க நிக்கிறோம்? உள்ள இருக்கிறோமா, வெளியே இருக்கிறோமா? இப்ப ஆண்டவரோடு கூட உள்ளே இருக்கிறோம் என்றால் நாம் பார்வை பெற்றவர்களாக உள்ளே வர வேண்டும். எழுந்து துள்ளி குதித்து நடக்கிறவர்களாக, ஓடுகிறவர்களாக உள்ளே வர வேண்டும். 2 கைகளும் உடையவர்களாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் உள்ள வர வேண்டும். கர்த்தரை ஆராதித்து, அவரை துதித்து, அவரை பாடி, அவரை மகிமைப்படுத்துகிற கூட்டமாய் நாம் உள்ளே வர வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். விற்பனைக்காக அல்ல, தவறான காரியங்களுக்காக அல்ல. ஆண்டவர் நம்மை அழைத்தது, ஆண்டவர் அழைத்ததின் நோக்கம் வேறு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த இடத்துல யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லாசருனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து தான் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் அங்கே ஒலிவ மலைக்கு கடந்து வந்தார், பண்டிகை கொண்டாட வந்த திரளான ஜனங்களோடு கூட அங்கே கடந்து வந்தார் என்று சொல்லி. இப்பொழுது அவரோடு கூட ஜனக்கூட்டம் உள்ளே நுழையும் போது ஒரு மிகப்பெரிய காரியம் நடந்ததை தான் இங்கே நாம படிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து இறங்கி கிழக்கு வாசல் வழியாக நுழையாமல் எந்த வாசல் வழியாக உள்ளே நுழைகிறார்? ஆட்டு வாசல் வழியாக உள்ளே நுழைகிறார். அங்கு காணப்பட்ட விற்கிறவர்களையும் வாங்குறவங்களையும் வெளியே துரத்திட்டு வெளியே காத்திருந்த எல்லா ஜனக்கூட்டத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு. உள்ள வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முன்பதாகவே சொல்லிட்டு தான் உள்ள போறாரு, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வசனம் யோவான் 10:2. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். இதை சொல்லிட்டு தான் அவ 12ஆம் அதிகாரத்தில் உள்ளே நுழைகிறான். இப்ப இவர்களுக்கு என்ன நினைவு வேண்டும்? இவர் ராஜாதான், இவர் ஆசாரியனாக உள்ளே வருகிறார், இப்ப ராஜாவாக ஆளுகை செய்ய வருகிறார். ஆனால் எப்படிப்பட்ட ராஜா? எப்படிப்பட்ட ராஜா? இவர் வாசல் வழியாக உள்ளே நுழைகிற ராஜா. திருட்டுத்தனமா உள்ள வர்றவர் அல்ல,
தவறான விதத்தில் உள்ளே வருகிறவர் அல்ல, அல்ல ஏதோ ஒரு நோக்கத்தோடு உள்ளே வருகிறவர் அல்ல. ஏனென்றால் அவர் கர்த்தராகவே வந்தார், அவர் தேவனாகவே உள்ளே நுழைவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். 11வது வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்லா கவனிங்க, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக எதை கொடுக்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். இப்ப ஆட்டு வாசல் வழியாக உள்ளே நுழைந்த ஆண்டவராகிய கர்த்தர் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கவா இருக்கான். எதுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும்? எதுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும்? பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு. ரைட். இப்போ ஒரு நிகழ்வை உங்களோடு, ஒரு அழகான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது இந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த மாதத்திற்குள்ளாக ஒரு சின்ன ஞானஸ்நான கைப்பிரதியானது, ஞானஸ்நானத்தை குறித்த கைப்பிரதியானது வெளியிட ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம். இப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எதிரி நாடுகளை போரிட்டு வென்று வரும்போது அந்த வீரர்களுக்கென்று தனியாக எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாதபடியினாலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அவன்கிட்ட இருக்கிற பொருளை கொள்ளை பொருளா எடுத்துடுவான்றார். கொள்ளை பொருளாக எடுத்து வரும்போது இப்ப நல்லா கவனிங்க, 22வது வசனம். அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகள் எல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்க கடவீர்கள். தீட்டு கழிக்கும் தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அக்கினிக்கு நிற்கத்தகாதவைகள் எல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள். இப்ப நல்லா கவனிங்க, எதிரி நாட்டு வீரர்களோடு போரிட்டு ஜெயித்து அவர்களுடைய போர் ஆயுதங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்து வரும்போது அந்த எதிரி நாட்டு போர் வீரர்களுடைய ஆயுதங்களில என்ன அடையாளங்கள்லாம் காணப்படும்னா அவர்களுடைய தெய்வங்களுடைய அடையாளங்கள் காணப்படும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றார். நீ அவர்களை ஜெயித்து அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்து எதுல போடணுமா? முதல்ல அக்கினியில போடணும். இப்ப தங்கத்தையோ அல்லது வெள்ளியோ அல்லது இரும்பையோ வெண்கலத்தையோ அக்கினியில போட்டா என்ன ஆகும்? உருகி போயிடும். அப்ப உருகும் போது அதனுடைய உருவமானது அழிக்கப்படுகிறது. என்ன அழிக்கப்படுது? உருவமானது அழிக்கப்படுகிறது. உருவம் அழிக்கப்பட்ட பிறகு அது தேவனுக்கென்று, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகளால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக அது பயன்படுத்தப்படுகிறது. அதற்காகவே ஆண்டவர் சொல்றாரு, அக்கினியில போட்டு உருக்கி அதுக்கப்புறம் பயன்படுத்த வேண்டிய பாத்திரமா மாற்றி தீட்டு கழிக்கும் தண்ணீரினால அதை சுத்தப்படுத்த வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். இங்கதான் ஞானஸ்நானத்தின் அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். மிக தெளிவான ஒரு அடையாளமானது இங்க கொடுக்கப்படுகிறது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் கழுத நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்திலே சொல்றார். இதை நாம பிறகு மற்ற காரியங்கள்லாம் படிப்போம். இப்ப இந்த அடையாளத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப இந்த அடையாளம் எப்படி ஆண்டவருடைய இந்த யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு ஆடு சிதறி போய்விட்டது, எதிரி மிருகத்திடத்தில் இருக்கிறது. இப்ப ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணும்? நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணும்? ஆடை காப்பாற்றி கொண்டு வரணும். ஏன் சிதறி போனுச்சு ஆடு?
மேய்ப்பனோட பேச்சை கேட்காம. ரைட்டு, சரிதான். அப்ப மேய்ப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாம ஆடு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வெளியே போனதுன்னா யார் கையில மாட்டிக்கும்? எதிரி மிருகத்தினிடத்துல மாட்டிக்கொள்ளும். இதைதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த நிகழ்வாக பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, சாப்பிட வேண்டிய கனியை சாப்பிடு, மையத்தில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையை மீறி ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டார்கள். இப்ப விடுதலை அவர்களுக்கு வேணும். அவர்கள் யாருடைய பிடிக்கு போயிட்டாங்க? பிசாசனுடைய பிடிக்கு போய்விட்டார்கள். அவர்களை மீட்டெடுக்க ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல தோலுடையானது பயன்படுத்தப்படுகிறது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஆட்டை மீட்டெடுக்க அவர் வருகிறார். இப்ப எதிரி மிருகம் என்ன பண்ணும்? யாரை தீண்டும்? யார் மேல பாயும்? ஆட்டை வெளியே எடுத்தும் போது யார் மேல பாயும்? மேய்ப்பன் மேல பாயும். இப்ப இயேசு கிறிஸ்து அப்படியாகவே, இப்ப வாசிப்போம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தையை நாம படிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இப்ப நல்லா கவனிங்க, அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த எதிரி மிருகத்தை முற்றிலுமாக சாகடிக்கும்படியாக, எதிரி மிருகத்தை மேற்கொள்ளும்படியாக கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுக்கிறார். அது என்ன பண்ணுமா? உன்னுடைய குதிங்காலை நசுக்குன்னா இருக்குது. ஆமா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சிராய்ப்பு, அவ்வளவுதான். ஆனா இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தையினால நாம் என்ன ஆச்சுன்னா, நாம ஆண்டவரே செத்து போறாரு அப்படின்ற இதனாலதான் நிறைய இடத்துல தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அது வந்து விடுகிறது. இந்த இடத்துல சொல்ல போதனுடைய அடையாளம் என்னன்னா, குதிங்காலை நசுக்குவா என்று தான் போடப்பட்டிருக்கு. அதுல தீண்டுவா என்று சொல்லி எப்பயுமே நசுக்காது. பாம்பு என்ன நசுக்குமா? பாம்பு என்ன பண்ணா? தீண்டும். அது கொத்த வரும், அவ்வளவுதான். ஸோ காலை கொத்த வரும், அதனுடைய அடையாளம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு சிராய்ப்பு ஏற்படும், அதன் மூலமாக ரத்தம் வெளியேறும். அந்த ரத்தத்திலிருந்து அங்கே விடுதலை கிடைக்கப்படும்படியாக ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஆடை மீட்டு கொள்ளும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எங்க? எதிரி மிருகமாகிய பிசாசனுடைய இடத்துல. மாம்சத்துல வந்த கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுக்கிறார். மாம்சத்துல வந்த கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்து யாரை மீட்டுக் கொள்ளுகிறார்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம, அடங்காம, சொல் பேச்சு கேட்காம சுற்றி திரிந்த ஆட்டை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். அவருக்கு வேணுமா? அது சொல்லு பேச்சு கேட்கல, போ அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனாலும் ஆதியில் கொண்ட அன்பு, அவர் முதலாவது நம்மீது வைத்த அன்பினாலே, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நாம் அழகாக வாசிக்கிறோம், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி? தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியான அன்பு அது. இப்ப என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறார். பிசாசை, பாவத்தை பரிகரிக்கிறார். இப்ப மீட்டுக் கொள்ளப்பட்டது யாரு? ஆடுகளாகிய நாம். தம்மை ஒப்பு கொடுத்தது மூலமாக மீட்டுக் கொள்ளப்பட்டது யாரு? ஆடுகளாகிய நாம். என்னாகமத்தின் புத்தகத்தில் என்ன வாசிச்சோம்? கொள்ளையிடப்பட்டு கொண்டு வரப்பட்ட பொருட்களை அக்கினியில போட்டு தீட்டு கழிக்கும் தண்ணீரினாலே அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்ப மீட்டு கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, மகனே, மகளே, உனக்காக நான் மரித்தேன், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படும்படியாக உனக்காக நான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் தருகிறேன். அவர் வரும்போது, உன்னிடத்துல வரும்போது, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் உலகத்தை குறித்தும் உன் நியாய தீர்ப்பை குறித்தும் உனக்கு கண்டித்து உணர்த்துவார். உனக்கு கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்தப்படும் போது உன்னுடைய இருதயம் அக்கினிக்குள்ளாக கடந்து சென்று உருமாற்றம் அடைய வேண்டும். நீ என்ன அடைய வேண்டும்?
உருமாற்றம் அடைய வேண்டும். உருமாற்றம் அடைந்த பிறகு என்ன தண்ணியில போடணும்? தீட்டு கழிக்கும் தண்ணீர். இப்பதான் ஞானஸ்தானத்துக்கு வரணும். இப்பதான் எதுக்கு வரணும்? ஞானஸ்தானத்துக்கு வரணும். ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார் என்கிற அடையாளத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் ஞானஸ்தானத்துக்கு வரணும். வயது சொல்லப்படவில்லை, இங்க வயது சொல்லப்படவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். குழந்தைகளை மீட்டுக்கொள்வார், பெரியவங்களை மீட்டுக்கொள்வாரா? அது அவருடைய சித்தம். யாரை மீட்டுக்கொள்ள வேண்டும், எவன் மேல் இரக்கமாய் இருக்க வேண்டும், எவன் மேல் உருக்கமாய் இருக்க வேண்டும், அவருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தத்தின்படியாக அவர் மீட்டுக்கொள்ளுகிறார். இப்ப என்ன பண்றாரு? மீட்டுக்கொண்ட ஆண்டவர் இந்த இடத்துல அவளை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த அக்கினிக்கு அடையாளமான திருவசனத்தினாலே முற்றிலுமாக உருமாற்றம் அடைய செய்த மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் எங்க நடக்குது? ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக. ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக ஒரு மகன் ஒரு மகள் அக்கினிக்குள்ளாக கடந்து செல்லுகிற அடையாளம் ஞானஸ்தானத்திற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்வு மனம் திரும்புதலின் அடையாளமாக இருக்கிறது. இப்ப மனம் திரும்புதல் அடைந்த ஒருவன் தண்ணீருக்குள்ளே முழுகி எடுக்க வேண்டும். எதுக்காக தண்ணிக்குள்ள முழுகணும்? அந்த பொருள் யாரால் பயன்படுத்தப்பட வேண்டும்? இனிமேல தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கென்று. ஏன்னா யார் மீட்டெடுத்திருக்கிறா? இயேசு கிறிஸ்துவே மீட்டெடுத்திருக்கிறா. இயேசு கிறிஸ்துவே தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறா. இப்ப போர்ல ஜெயிச்சவனுக்கு தான் அந்த பொருள் மீது அதிகாரம் இருக்கிறது. போர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தவனுக்கு தானே சொந்தம் கொள்ளையிட்ட பொருள். இப்ப இயேசு கிறிஸ்து தான் போர் செஞ்சிருக்கிறாரு. யாருக்கு எதிராக? பிசாசுக்கு எதிராக, பாவத்திற்கு எதிராக, பாவத்தின் தண்டனைக்கு எதிராக போர் செய்திருக்கிறார். பிசாசை அவர் சிலுவையிலே பரிகரித்தார். பிசாசை அவர் சிலுவையிலே மேற்கொண்டார். முற்றிலுமாக அவர் பரிகரித்தபடியினாலே நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டோம். அதை தான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இங்க வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். மீட்டுக் கொள்வதற்காக தன் ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். மீட்டுக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற அடையாளம். இப்ப பெதஸ்தா குளத்தின் அருகே 38 ஆண்டுகளாக காத்திருந்த அந்த மனிதன், எழுந்து நடக்க முடியாமல், தேவாலயத்திற்குள் செல்ல முடியாமல் இருந்த மனிதன் இப்பொழுது எழும்பி நடக்க யாரால் கொண்டு வரப்படுகிறான்? கிறிஸ்துவினாலே மீட்டு கொண்டு வரப்படுகிறான். தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவனாய் கொண்டு வரப்படுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில மீட்டு கொண்டு வரப்பட்டவர்கள். கர்த்தாவே என்னை ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லுகிறோம் என்றால், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று நாம் சொல்லும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? என்னத்தை எதிர்பார்க்கிறார்? எங்கேயோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, மனம் திரும்புதல். அக்கினிக்குள்ளாக நான் கடந்து வந்திருக்கிறேனா? ஆண்டவர் காட்டின மாதிரியின்படியான ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறேன். தீட்டு கழிக்கும் தண்ணீரினாலே நான் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேனா? தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக நான் இருக்கிறேனா? சும்மா வந்து உட்காந்துட்டு சேர தேய்ச்சிட்டு போறதில்ல. குருத்தோலை ஞாயிறுல ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று பாடுவதில் அர்த்தம் இல்லை. உண்மையான தேவன் விரும்புகிற மனமாற்றம் எனக்குள்ளே காணப்படுகிறதா? விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் அதனாலதான் ஆண்டவர் வெளியே துரத்துகிறார். திருடி பொய் சொல்லி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு நீ உள்ள வந்துட்டு ஆண்டவருடைய நாமத்தினால நாங்கள் தயவு பெற்றிருக்கிறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும் மன்னியும். ஆண்டவர் எப்படி மன்னிப்பாரு? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்றவங்களாம் வரமாட்டாங்க. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவங்க உள்ள வரமாட்டாங்க. உங்களை அறியேன்றார் ஆண்டவர். வெளியே நின்று கொண்டிருக்கிற பார்வையற்றவர்கள், சப்பானிகள், வியாதியஸ்தர்கள், நடக்க முடியாதவங்க, படுத்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் எழுப்பி ஆண்டவர் கொண்டு வராரு. வாருங்கள் பிதாவினால், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலகம் உண்டானது முதல் கொண்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர்
அப்படிப்பட்ட நித்தியமான ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நித்தியமான ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நித்தியமான ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பொருளாக, அவருக்கு அடிமையாக காணப்பட வேண்டிய நாம் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? எங்கே நாம் காணப்படுகிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கும் கேள்வி இதுவே. 28வது வசனத்தை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து, என அது எனக்கு சொந்தமானது, என நான் மீட்டுக் கொண்டேன். நான் பிசாசை ஜெயித்து நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்ற ரட்சிப்பை ஒருவன் இழந்து போக முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து போரிட்டு சிலுவையில பிசாசை ஜெயித்து அவருக்காக அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டு கொண்டிருக்க, அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? ஓசன்னா பாடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற கேள்வி இதுதான். ஓசன்னா பாடின அதே கூட்டம் அடுத்த 6 நாளுக்கு அப்புறம் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி சொன்னார்கள். இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம்? நாம் எங்கே நிற்கிறோம்? இங்கே கேட்கும் போது நல்லா இருக்குது, வெளியே போன பிறகு நாமும் ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாய் கடந்து செல்லுகிறோமா? நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுவே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. காரணம், நித்திய ஜீவனை, நித்தியமான ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் போரிட்டு கொண்டு வந்த ஆயுதங்களோடு கூட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்திற்குள்ளே நுழைந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிசாசை ஜெயித்த ஆண்டவர் இதோ அவரோடு கூட நித்திய காலமும் இருப்பதற்கென்று நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் நுழைவதற்கென்று ஆண்டவர் இப்பொழுது பவனியாக வரப்போகிறார். முதலாம் வருகையில முடிஞ்சு போச்சு பவனி. இப்ப 2ஆம் வருகையில வரப்போறார். அவர் ராஜாவாக வரப்போகிறார். நீதியுள்ள ராஜாவாக இருப்பார். அந்த நாளிலே இரக்கம் இல்லை, அந்த நாளிலே கிருபை காணப்படாது, அந்த நாளிலே நியாய தீர்ப்பு நடைபெறும். நியாய தீர்ப்பு நடைபெறும். அந்த நாளுக்கென்று நாம் ஆயத்தமா? அந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் நிலை நிற்க போகிறோம்? Well done my faithful servant, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரி என்று சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றே மனம் திரும்புவோம், இன்றே மனம் திரும்புவோம். இன்றே ரட்சணிய நாள். 118ஆம் சங்கீதத்தை மறுபடியும் திருப்புவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். சேர்ந்து வாசிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணோம். எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான போராட்டங்கள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான தடைகள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். இன்றே ரட்சணை நாள், இன்றே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்றே மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே இந்த உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். அவரோடு கூட நாமும் உலகத்தை ஜெயிக்க ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய நாளுக்கென்று தகுதியாவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.